ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு வந்து மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருந்தோம். இங்கே ஒரு பனைமரம் இருக்குங்க. சரி நம்ம வந்து பனங்கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நிறைய மயில் தோகை கிடந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி இருந்தது, எடுத்துகிட்டு போனோம். அந்த பனங்கொட்டை வந்து முளைச்சி வந்திருக்குங்க. அது வந்து கிழங்கு வரக்கு முன்னாடியே இருக்கிறது சீம்புன்னு சொல்லுவோம். வெட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி கிழங்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு வந்தப்போ பார்த்தா மயில் தோகை நிறைய இருந்துச்சு காட்டுக்குள்ளே. சரி அதெல்லாமே கலெக்ட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்குமே. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூளைப்பூ எல்லாமே காட்டிலே கிடைக்குங்க. ஆனால் சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது. அந்த ஒரு கட்டு வந்து 20 rupees சொன்னாங்க. ஆனால் காடுகளில் வந்து நமக்கு நேச்சராகவே அதெல்லாமே கிடைக்குதுங்க. யாரெல்லாம் வந்து இந்த சீம்பு சாப்பிட்ருக்கீங்க? அதுக்கப்புறம் பனங்கிழங்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சீம்புங்கிறது வந்து ரொம்ப ரேர். அந்த கிழங்கு வரக்கு முன்னாடி வந்துட்டு வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பனங்கொட்டைக்குள்ளே வந்துட்டு தேங்காய் பூ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த தேங்காய் பூவோட டேஸ்ட்டை விட இந்த பனங்கொட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சீம்புன்னு சொல்லுவோம். அதை உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மயிலெலாம் ரொம்ப ரேர், அவ்வளோவா அதிகமாக பார்த்தது கிடையாது. எங்கள் ஊர் பழனி அப்படிங்கிறதால பழனி மலைக்கு போனால் மட்டும்தான், அதுவும் ரொம்ப ரேர் தான், 1-2 கண்ணில் படுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்களா நம்ம காடு தோட்டத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ மயில் தோகை கிடக்கு. நாங்கள் வந்து அதிகமாக நடக்கிறனால காணோம், இல்லைனா மயிலையுமே எடுத்திருப்பேன். ஆனால் காலையில் சாயந்தரம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோகையை விரித்து ஆடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.